ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிரடி மன்னனான யுவராஜ் சிங்குடைய கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து நிறையா விஷயங்களை யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2011 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் தான் யுவராஜ் சிங். தொடர் நாயகன் விருதையும் வாங்கினார். அந்த மாதிரி சூழலில் உலகக்கோப்பை ஜெயித்த பிறகு பார்த்தீங்கன்னா யுவராஜுக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, புற்றுநோய் கேன்சர் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அந்த விஷயம் கேட்டுட்டு யுவராஜ் அதை பற்றி அவருக்கு வந்த கேன்சரை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, 2011 உலகக்கோப்பையில் ஜெயித்த பிறகு நான் பெரிய ஒரு மலை மேலே நிற்கிற மாதிரி உணர்ந்தேன். அதே சமயம் கேன்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டு அதால் பாதாளத்தில் விழுந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேன். என்னால் அதை தாங்கிக்க முடியலை. அதே நேரம் என்னால் அதை நம்பவும் முடியல அப்படின்னு யுவராஜ் சிங் சொன்னார். அதன் பிறகு 2012 பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுத்தார், அறுவை சிகிச்சை பண்ணார், திரும்ப பயிற்சியில் ஈடுபட்டார், திரும்ப மீண்டெழுந்து வந்தார். 2012 நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் திரும்ப அணியில் இடம் பிடிச்சார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தைங்களை போய் சந்தித்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டு வராரு. எப்படி நான் கேன்சர்லேருந்து வெளியில் வந்தனோ அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வெளியில் வரணும் அப்படின்னு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க விழிப்புணர்வு யுவராஜ் சிங் ஏற்படுத்திக்கிட்டு வராரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் 2016 ஒரு சம்பவம் நடந்துச்சு. சண்டிகரில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 17 குழந்தைகளை யுவராஜ் சந்தித்து பேசியிருக்காரு. அந்த கலந்துரையாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பையன் ஒருத்தன் எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் நீங்கள் தான், நீங்கள் மறுபடியும் 6 பாலுக்கு 6 6 அடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை யுவராஜ் சிங்கிட்ட கேட்டிருக்கான். யுவராஜ் பார்த்தீங்கன்னா 2007 பிராட் ஓவரில் 6 பாலுக்கு 6 6 அடித்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார். அந்த சின்ன பையன் கேட்ட கேள்விக்கு யுவராஜ் அந்த சமயத்தில் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், நான் புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னா அதற்கு என்னுடைய முயற்சி, மருத்துவர்கள் இவங்களையும் தாண்டி ரசிகர்கள் நிறையா நல்ல உள்ளங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நான் அடிப்பேன் அப்படின்னு யுவராஜ் சிங் பதில் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பல்வேறு சோதனைகளை கடந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா IPL ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த IPL வச்சு யுவராஜ் சிங் திரும்ப 2019 உலகக்கோப்பையில் இந்திய அணியில் விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, RCBக்கு எதிரான போட்டியில் 3 6 அடித்தார் கண்டினியூஸாக. 4வது பாலும் 6 அடிக்க முயற்சி பண்ணி அவுட் ஆகிருப்பார். ஸோ யுவராஜ் இருக்க ஃபார்மை பார்க்கும்போது நிச்சயமாக இன்னொரு முறை 6 பாலுக்கு 6 6 அடிக்கக்கூடிய தகுதி யுவராஜுக்கு இருக்குது. நிச்சயமாக யுவராஜ் அடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த சின்ன பையனுடைய கோரிக்கையை இந்த IPL சீசனில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் யுவராஜ் நிறைவேற்றாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.